Hello everyone, நான் உங்கள் தினேஷ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டுக்குமான இன்டர்லிங்கை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் ஃபிசிக்ஸ் அப்படின்ற இந்த நேச்சுரல் சயின்ஸை பற்றி ஸ்டடி பண்ணணுன்னா we have to be very strong with the mathematics. மேத்தமெட்டிக்ஸ்ன்ற ஒரு டூல் மட்டும் இல்லாமல் ரைட் we can be only an observer only. So if you want to play as a player, so we have to be very strong with the mathematics. So நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபிசிக்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு ஃபிசிக்ஸ்க்கு எசென்சியலான மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் we can start with the various vector operations. நேச்சர்ஸில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஃபண்டமெண்டலாக நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ண முடியும். ஒன் இஸ் கால்ட் அஸ் ஸ்கேலர், another இஸ் கால்ட் அஸ் வெக்டர். ஸ்கேலரில் என்னென்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டிலாம் ஸ்கேலர்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த குவான்டிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நம்பர் மட்டும் தேவைப்படுதோ, ஒரு நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் தேவைப்படுதோ, அந்த மாதிரியான குவான்டிட்டியை தான் நம்ம ஸ்கேலர்னு சொல்லிட்டு சொல்லலாம். வெக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எந்த குவான்டிட்டியை நீங்கள் கம்ப்ளீட்டாக டிஸ்கிரைப் பண்ணணுன்னா அதுக்கு இன் அடிஷன் டு த நம்பர் இட் ஆல்சோ ரெக்வயர்ஸ் சம் டைரக்ஷன் இன் ஸ்பேஸ் மீன்ஸ் யூ கேன் கால் தோஸ் குவான்டிட்டி அஸ் எ வெக்டர்ஸ். ஸோ ஸ்கேலருக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம டெம்பரேச்சர்ஸை பற்றி பேசுகிறப்போ ரைட் யூ கேன் see that. ஸோ யூ கேன் see that very clearly. நம்ம டெம்பரேச்சர்ஸை பற்றி பேசுகிறப்போ இந்த பாயிண்டில் ஓகே இந்த பாயிண்டில் த டெம்பரேச்சர் இஸ் சம் 40 டிகிரி செல்சியஸ், இந்த பாயிண்டில் டெம்பரேச்சர் இஸ் சம் 35 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு தானே வி கேன் கிவ் த ப்ராப்பர்ட்டி ரைட். பாயிண்ட்டுக்கு டைரக்ஷன் கிடையாது. ஸோ லிட்டரலி யூ கேன் சே தட் அப்போது டெம்பரேச்சர் அப்படின்றது இட்ஸ் a kind of ஸ்கேலர், அதுக்கு டைரக்ஷன் ஆஸ்பெக்ட் கிடையாது. பட் வெரஸ் நான் ஃபோர்ஸை பற்றி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க ரைட், ஜஸ்ட் கன்சிடர் திஸ் பாடி. இந்த பாடி மேலே 10 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ மீனிங்லெஸ் அப்படின்னு பாருங்கள். அதே 10 நியூட்டன் ஃபோர்ஸை நான் இப்படியும் அப்ளை பண்ணலாம் ஆர் இப்படியும் அப்ளை பண்ணலாம். இப்படி 10 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணனா the body may start to accelerate along this way. அண்ட் அதே 10 நியூட்டன் ஃபோர்ஸ் நான் இப்படி அப்ளை பண்ணனா the body may start to accelerate in upward sense. ஸோ அப்போ எந்த பக்கம் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற அந்த டைரக்ஷனையும் நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணால் தான் ஃபோர்ஸுன்ற இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நான் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணதாக ஆகும். ஸோ தட்ஸ் வை த ஃபோர்ஸ் கேன் பி கால்ட் அஸ் வெக்டர் குவான்டிட்டி. நான் இங்கே வேரியஸ் ஸ்கேலர் அண்ட் வெக்டர் குவான்டிட்டிஸை கொடுத்துருக்கேன். யூ கேன் see that. அப்போ இந்த ஸ்பீட், மாஸ், வால்யூம், டைம் இது எல்லாமே ரைட். இப்போ ஒரு வெஹிக்கிள் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு we need only one numerical value. அது 30 km/h ஆர் 60 km/h அப்படின்ற ஒரு நம்பருக்குள்ளே எல்லா டேட்டாஸும் அடங்கிரும். பட் வெயிட் ஆர் வெலாசிட்டி பற்றி பேசுகிறப்போ in addition to that magnitude, okay, we also have to specify the direction also. So that's why these quantities are called as vector. Velocity, weight, friction, force எல்லாமே ரைட். ஸோ ஜென்ரலி as per the conventions நம்ம வெக்டர்ஸை மேத்தமெட்டிக்கலி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அண்ட் வி கேன் see that இந்த ஆரோ மார்க்கோட அந்த ஆரோ ஹெட் இருக்கக்கூடிய சைடு வந்து ஹெட்னு சொல்லலாம். அண்ட் அது அனதர் எண்டை வந்து we can call it as a tail. அண்ட் இந்த ஆரோ மார்க்கோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் you can use it to represent the magnitude of the vector. அதாவது இது வந்து ஜஸ்ட் இமேஜின் ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ரைட். ஜஸ்ட் இமேஜின் இந்த பக்கம் ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரைட். இந்த 10 நியூட்டனை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நானாக ஒரு இமேஜினரியாக ஒரு 1 சென்டிமீட்டர் உள்ள ஒரு லைனை நான் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் அதோட எண்டில் ஒரு ஆரோ மார்க் நான் ரெப்ரசன்ட் இந்த ஆரோ மார்க் ஓகே எந்த பக்கம் பாயிண்ட் அவுட் பண்ணி இருக்கணும்னா ஒரிஜினலாக அந்த வெக்டர் எந்த பக்கம் ஆக்ட் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் தான் அந்த ஆரோ மார்க் ஆல்சோ ஷுட் பி பாயிண்டட். அப்போ இங்கே 10 நியூட்டன் ஃபோர்ஸ் இந்த பக்கம் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த டைரக்ஷனில் தான் நான் ஆரோ மார்க்கையும் வரையணும். இது ஓகே இது நான் ஒரு ஜஸ்ட் இமேஜின் ஒரு 50 நியூட்டன் உள்ள ஃபோர்ஸ் ஆப்போசிட் சென்ஸில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரைட். இதை நான் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ஓகே ஸோ நம்ம இந்த 10 நியூட்டனை ஓகே 10 நியூட்டன் உள்ள இந்த ஃபோர்ஸை ஓகே 1 சென்டிமீட்டர் லைன் 1 சென்டிமீட்டர் உள்ள லென்த் உள்ள லைனை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இப்போ 10 நியூட்டன் இஸ் டேக்கன் அஸ் 1 சென்டிமீட்டர் லைன். அப்போ 50 நியூட்டன் ஷுட் பி டேக்கன் அஸ் 5 சென்டிமீட்டர் லைன். அப்போ இந்த லைனோட லென்த் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி 5 சென்டிமீட்டர். ஸோ
அப்போ இந்த ஒரு வெக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆரோவோட லென்த் வந்து இட் அப்ராக்சிமேட்லி ரெப்ரசன்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர். அப்போ அதிகமான மேக்னிடியூட் இருந்துச்சுன்னா அந்த வெக்டரோட லென்த் வந்து அதிகமாக இருக்கும், அண்ட் கம்மியான மேக்னிடியூட் இருந்துச்சுன்னா அந்த வெக்டரோட லென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ தட்ஸ் வாட் யூ கேன் இமேஜின். அண்ட் இன் அடிஷன் டு தட் வெக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கேலர்ஸ் அடிஷன் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம், ரைட்? ஸ்கேலர்ஸ்ன்றது நம்பர்ஸ். ஒரு 2 நம்பர்ஸை எப்படி ஆட் பண்ணால் என்ன மாதிரியான ரிசல்டன் நம்பர் கிடைக்கும், 2 நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன மாதிரியான ஃபைனல் நம்பர் கிடைக்கும்ன்றதுலாம் நம்ம லோயர் கிரேட்ஸ்லேயே படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 3, 5ன்ற ஒரு நம்பர், 3ன்ற ஒரு நம்பர், இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா we may have 8. ஸோ அதே மாதிரி ஒரு 7ன்ற ஒரு நம்பர், 2ன்ற ஒரு நம்பர், இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் we may have the 5. இந்த மாதிரியான நம்பர் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன்ஸ், ஓகே, இந்த அல்ஜிப்ரிக் லாஸ் ஆர் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்கேலர்ஸ் ஒபே பண்ணும். பிகாஸ் ஸ்கேலர்ஸ்ன்றது ஆப்வியஸ்லி இட்ஸ் a நம்பர். ஓகே, இப்போது என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வந்து 5 kg மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு கண்டெய்னரில் 3 kg மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 கண்டெய்னர் சேர்த்து நான் இன்னொரு லார்ஜர் கண்டெய்னருக்குள்ளே நான் போட்டிருக்கேன்னா இப்போ டோட்டலாக என்கிட்ட எவ்வளோ மாஸ் இருக்கும்னா ஐ மே ஹாவ் 8 kg மாஸ். ஸோ அப்போ இங்கே மாஸ்ன்றது இட்ஸ் a ஸ்கேலர் குவான்டிட்டி. அப்போ ஸ்கேலர் குவான்டிட்டி வில் ஒபே த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். ஓகே, நம்ம நம்பர்ஸில் என்ன மாதிரியான அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்பர்ஸ் ஒபே பண்ணுமோ அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்கேலரும் ஒபே பண்ணும். பட் வெக்டர் அடிஷன்ன்றது இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு வெக்டர் அடிஷனை பொறுத்த வரைக்கும் யூ கேனாட் ஆட் த வெக்டர் சிம்பிளி லைக் திஸ். இந்த நம்பர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி வெக்டர்ஸ் ஆட் பண்ண முடியாது. தேர் இஸ் எ என்டையர்லி டிஃப்ரெண்ட் ரூல் ஃபார் த வெக்டர் அடிஷன். அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக நம்ம அதை வி கேன் சி தட். இப்போ இந்த மாதிரி ஒரு பைப் இருக்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு லாங் பைப் இருக்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு பால் மூவ் ஆகிட்டு இருக்கு வித் சம் சர்டன் ஸ்பீட், லைக் 3 m/s ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது இந்த பைப்புக்குள்ளே, இந்த பைப்போட வாலில் ஒருத்தன் நின்றுட்டு இதை பார்க்குறான் அப்படின்னா, ரைட், ஜஸ்ட் இமேஜின் அவனுடைய பாஸ்படியில் இந்த பால் வந்து 3 m/s ஸ்பீடில் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் வேரஸ் வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஒரு அப்சர்வருக்கு இந்த ஒட்டுமொத்த பைப்பே சம் 4 m/s ஸ்பீடில் அப்வர்ட்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அண்ட் அப்போ ஒரிஜினலாக, ரைட், வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஒரு அப்சர்வருக்கு, ஓகே, எனக்கு இந்த பால் எவ்வளோ வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ இங்கே 3 m/s இட்ஸ் அ வெலாசிட்டி ஆஃப் த பால் வித் ரெஸ்பெக்ட் டு த அப்சர்வர் ஆன் த பைப் இட் செல்ஃப். இங்கே 4 m/s வெலாசிட்டி ஆஃப் த பைப் இட் செல்ஃப் வித் ரெஸ்பெக்ட் டு த அவுட் சைட் அப்சர்வர். அப்போ இதை டோட்டலாக வெளியிருந்து பார்க்கக்கூடிய எந்த அப்சர்வருக்கு, அவுட் சைட் அப்சர்வருக்கு, ரைட், அவுட் சைட் அப்சர்வருக்கு எனக்கு இந்த பால் என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியும் அப்படின்றத இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட், ஐ கேன் நாட் கெட் தி சேம் பை யூஸிங் த அல்ஜிப்ரிக் அடிஷன் ஆப்ரேஷன். ஸோ அப்போ நம்ம யூஸ்வலாக நம்பர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி 3 + 4 7 m/s அப்படி போட்டோன்னா அண்ட் இட்ஸ் ராங் என்டர்லி. ஸோ அப்போ இந்த கேஸ் எனக்கு ஃபைனலாக அந்த பால் வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஒரு அப்சர்வருக்கு எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்க மாதிரி தெரியும் பெர் செகண்டுக்குன்றதை லெட் வி ட்ரை டு கால்குலேட். அப்போது 1 செகண்ட் டைம் இன்டர்வலில் கன்சிடர் பண்ணுங்கள். 1 செகண்ட் டைம் இன்டர்வலில் இந்த பால் வந்து, ரைட், அந்த பைப்புக்குள்ளே 3 மீட்டர் தூரம் மூவ் ஆகிருக்கும், கரெக்ட், லைக் 3 மீட்டர். இதுதான் ஒரு 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் இங்கேருந்து ஒரு 3 மீட்டர் தூரம் மூவ் ஆகிருக்கு 1 செகண்ட் டைம் இன்டர்வலில். ஆல்சோ மீன் வைல் அது ஹரிசாண்டல் அப்படி மூவ் ஆகிருக்கு அதே மூமெண்ட்டில் த ஹோல் பைப் இட் செல்ஃப் மைட் பி மூவ் வெர்டிகலி அப்வர்ட்ஸ் பை 4 மீட்டர். அப்போ இது 3 மீட்டர் ப்ளஸ் 4 மீட்டர். ஸோ எனக்கு நெட்டாக வந்து இங்கே இருந்த பால் இப்போ இங்கே வந்திருக்கும், கரெக்ட். ஸோ அப்போ இந்த பால் டோட்டலாக எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் த சேம் பை யூஸிங் த பிதாகரஸ் தியரம். ஸோ அப்போ இது 3 மீட்டர், ஓகே, இது 4 மீட்டர். இப்போ இந்த பால் நெட்டாக எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நெட்டாக வந்து √3² + 4² I can say that, and its value is equal to what, 9 + 16 25, √25 is equal to 5. Appo I can say that in 1 second the ball might have moved 5 meter of distance. But 5 meter by second is the final resultant velocity of the ball, okay, with respect to the outside observer. So I can say this statement. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் we can call it as a triangle rule of vector addition. அப்போ இந்த மாதிரி ஒரு 2 வெக்டர்ஸ் இருக்குன்னா அந்த 2 வெக்டர்ஸை ஆட் பண்ணி ஃபைனலாக ரிசல்டன் வெலாசிட்டி சைமல்டேனியஸாக அந்த பாலுக்கு ஆர் ஆப்ஜெக்ட்டுக்கு
2 velocities இருக்குது அப்படின்னா ஃபைனலாக அது என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகிற மாதிரி தெரியும் out to the outside observer அப்படின்றத if you want to find out, I can use the triangle rule of vector addition. Okay, for example இந்த கேஸை பாருங்க. Okay, அப்போ triangle rule of vector addition I can give the mathematical way. Okay, triangle rule of vector addition. And நீங்கள் வந்து ஒரு வெக்டரை ஜஸ்ட் இமேஜின் இது வந்து ஒரு வெக்டர்ஸ்னு வச்சுக்கோங்க, ரைட்? இது வந்து ஒரு ஃபோர்ஸ்னு கூட வச்சுக்கோங்க, டசன்ட் மேட்டர். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ். ஓகே, அண்ட் இது வந்து செகண்ட் ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே சைமல்டேனியஸாக ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பாடி இருக்குது, ரைட்? இந்த பாடி மேலே ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது அண்ட் செகண்ட் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது. ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது F1 வச்சுக்கோங்க, இது F2ன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் சைமல்டேனியஸாக அந்த பாடி மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த பாடி மேலே நெட்டான ரிசல்டண்ட்டான எஃபெக்டை இந்த ரெண்டு ஃபோர்ஸும் சேர்ந்து என்ன மாதிரியான எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றத இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட், எனக்கு இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் வெக்டோரியலில் ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு வந்து பாருங்கள். ஸோ அப்போ நமக்கு F1 F2 ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு F1 வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இந்த F2 ஸ்லைட் பண்ணி, ஓகே, இந்த F2 டெய்ல் இருக்கு இல்லையா, ரைட்? இந்த டெய்ல் வந்து F1 ஹெட்டில் லை ஆகிற மாதிரி அண்ட் யூ கேன் பிளேஸ் இட். அப்படி பிளேஸ் பண்ணுறப்போ F2 டைரக்ஷன் சுட் நாட் சேஞ்ச், F2 லென்த் ஆல்சோ சுடன்ட் சேஞ்ச். யூ ஆர் கம்ப்ளீட்லி allowable to slide the vectors anywhere in the space without elongating its length, without changing its direction. அப்போ இந்த F2ன்ற இந்த வெக்டரை நான் ஸ்லைட் பண்ணிட்டு வந்து இங்கே நான் பிளேஸ் பண்ணிட முடியும். அப்போது செகண்ட் வெக்டரோட டெய்ல் ஃபர்ஸ்ட் வெக்டரோட ஹெட்டோட கோயின்சைட் ஆகிற மாதிரி நான் இப்படி பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த மாதிரி ரெண்டு வெக்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். அப்போ இதோட ஃபைனல் ரிசல்டன் எப்படி இருக்குன்றதை இஃப் யூ வாண்ட் டு கெட், அப்போ இது ரெண்டு ஒரு டூ சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிளாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணணும்னா ஜஸ்ட் இமேஜின், ஸோ தீஸ் ஆர் த டூ சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் டேக்கன் இன் ஆர்டர். அண்ட் அப்போ இந்த ட்ரையாங்கிளாக கம்ப்ளீட் பண்ணணும்னா தேர்ட் சைடு, இதுதான் தேர்ட் சைடு, ரைட்? திஸ் இஸ் த தேர்ட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். அண்ட் அப்போ ரிசல்டன் எந்த பக்கம் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோன்னா, த ரிசல்டன் வில் பி பாயிண்டட் இன் ஆப்போசிட் சென்ஸ் டு த தேர்ட் சைட். அப்போ இந்த F1 F2 அப்படின்ற இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே, ரைட், இட் இஸ் டேக்கன் இன் ஆர்டர், ரைட்? இது இந்த பக்கம் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு, இது இந்த பக்கம் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு. இது ரெண்டையும் கூட்டி வரக்கூடிய ஃபைனல் ரிசல்டன் ஃபோர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதோட க்ளோசிங் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே, இது ரெண்டையும் நம்ம இந்த ரெண்டு சைட்ஸுமே தேர்டாக ஒரு இன்னொரு சைடு வரைஞ்சி அந்த ட்ரையாங்கிளை க்ளோஸ் பண்ணுறோன்னா அந்த க்ளோசிங் சைடோட ஆப்போசிட் சென்ஸில் தான் ரிசல்டன் வில் பி பாயிண்டட். ஸோ அப்போ இது ரெண்டோட அடிஷன் வேல்யூ, ஓகே, இட்ஸ் ஈக்குவல் டு திஸ். ஸோ அப்போ இதுதான் யூ கேன் கால் இட் இஸ் எ வெக்டர் அடிஷன். அப்போது நார்மலி நம்ம ஸ்கேலர்ஸை ஆட் பண்ணுற மாதிரி, ரைட்? இந்த 5 + 3 = 8 அப்படின்ற மாதிரி we cannot add the vectors, we can add the vectors according to the triangle rule of vector addition only. ஓகே, ஸோ எதெல்லாம் அப்போ நீ இன்னொரு வேலை சொல்லணும்னா, ஓகே, எனக்கு எதெல்லாம் நம்ம வெக்டர்ஸ்ன்னு சொல்லலாம்னா, எதெல்லாம் ட்ரையாங்கிள் ரூல் ஆஃப் வெக்டர் அடிஷன் படி ஆட் ஆகுதோ அதெல்லாம் we can call it as a vector. It's a one more way of defining the vectors. Because உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில physical quantityக்கு it may have the magnitude as well as the direction as well, but it will not add according to the triangle rule of vector addition. Best example சொல்லணும்னா கரண்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, you know that கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் current is having the magnitude like a 10 ampere current or 20 ampere current. ஏதோ ஒரு magnitude இருக்கு கரண்ட்டுக்கு, ரைட்? ஸோ அப்போ current is having the magnitude and also you know that if you are having a wire, ஓகே, கரண்ட் வந்து அந்த வயரில் ஏதோ ஒரு சம் சர்டன் டைரக்ஷனில் தான் பாஸ் ஆகும். ஸோ அப்போ கரண்ட்டுக்கு டைரக்ஷனுமே இருக்குது அண்ட் மேக்னிடியூடுமே இருக்குது, பட் ஸ்டில் you cannot call the current as a vector. The reason is because the current will not add, okay, according to the triangle rule of vector addition. Because இப்போ இது ஒரு வயர்னு வச்சுக்கோங்க, ரைட்? இதில் 10 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு, இதில் இன்னொரு வயர்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ இதில் வந்து ஒரு 20 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ இப்போ எனக்கு இந்த ரெண்டு வயர்ஸும் இந்த இடத்துல ஜங்ஷன் ஆகிட்டு போகிறது அப்படின்னா ஃபைனலாக வரக்கூடிய இந்த லைனில், ரைட், எனக்கு எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகும்னா இட் வில் பி 30 ஆம்பியர் ஒன்லி.
okay, originally இது 20 ampere, okay, you can see that, okay, இந்த வயரில் 20 ampere current வருது, இந்த வயரில் 10 ampere current வருது, ரெண்டு வயரும் ஜாயின் ஆகிட்டு இப்போ ஃபைனலாக போகக்கூடிய வயரில் 30 ampere current தான் பாஸ் ஆகும். And obviously எனக்கு it is not following the triangle rule of vector addition, right? So that's why the current can be called as a scalar quantity. So எதெல்லாம் triangle rule of vector addition obey பண்ணுதோ அதெல்லாம் you can call as a vector, எதெல்லாம் obey பண்ணலையோ you can call them as a scalar, okay? And vectors பொறுத்த வரைக்கும் we have one more thing also, one more law on the vectors. We can call them as a laws of sines or laws of cosines. So we can discuss that thing also. First நம்ம laws of sines பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு triangle இருக்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. Okay, just imagine you have a triangle like this. Okay, இந்த ட்ரையாங்கிளில் ரைட் இந்த சைடோட லென்த்தை ஏன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஆப்போசிட் கூடிய ஆங்கிளை கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடோட லென்த்தை பின்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஆப்போசிட்டில் கூடிய ஆங்கிளை கேபிட்டல் பின்னு வச்சுக்கோங்க. இந்த சைடோட லென்த்தை சின்னு வச்சுக்கோங்க, இதுக்கு ஆப்போசிட்டில் கூடிய ஆங்கிளை கேபிட்டல் சின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போது இந்த வேரியஸ் ஆங்கிளுக்கும் வேரியஸ் சைடுக்கும் இடைப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை we are going to see now. இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஓகே, நான் வந்து இந்த சைடுக்கு ரைட் இந்த சீன்ற சைடு இருக்குல்லையே ரைட், இந்த சீன்ற சைடுக்கு ஒரு நார்மல் லைன், ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சி, ஓகே, ஐ எம் கோயிங் டு கனெக்ட் தட் டு தட் ஆப்போசிட் கார்னர். அப்போ இந்த பியிலேருந்து 90 டிகிரியில் ஒரு லைன் வரைஞ்சி நான் இந்த பாயிண்டோடு ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு ரைட். நவ் ஜஸ்ட் இமேஜின், ஓகே, உங்களுக்கு இந்த லைனோட லென்த்தை நீங்கள் ஹச்ன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஓகே, யூ கேன் see that sin A, okay, sin A which is equal to what? You know that sin function cosine function ஓட physical meaning உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரைட். ஜஸ்ட் இமேஜின் இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது அப்படின்னா இந்த லைனோட லென்த் எல்லுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த லைன் வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு டீட்டான்ற ஆங்கிள் மேக் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க ரைட். இந்த லைனை டாப்ல இருந்து பார்க்குறப்போ இந்த லைனோட லென்த் எல்லா இருந்தாலும் இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் will be somewhat smaller than x. Can you see that? அப்போ இந்த லைனோட ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது இதுதான் ரைட். ஸோ அப்போ இந்த லைனோட ஒரிஜினல் லென்த் எல்லாம் இருந்தாலும் அதை டாப்ல இருந்து பார்க்குறப்போ அதோட லென்த் சம்வாட் சுருங்கின மாதிரி தான் தெரியும். ஸோ அந்த அப்பியரன்ஸ் அந்த அப்பேரண்ட் லென்த் ரைட், அப்போ எல்லோட ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் கேன் பி கால்ட் அஸ் எல் காஸ் தீட்டா. ஸோ இதே லைனை ரைட் நம்ம ஒய் ஆக்சிஸில் ப்ரொஜெக்ட், இதுதான் ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ் த ஒய் ஆக்சிஸ். அந்த லைனை ரைட் நம்ம இப்போ ஃப்ரண்ட்லேருந்து இப்போ இங்கிட்டிருந்து பார்க்குறோன்னா ரைட், இந்த லைனோட ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸ் it may have some certain length. Okay, we can call that length as L sin theta. Can you see that right? So அப்போ உங்களுக்கு ஒரு லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு சம் சர்டன் ஆங்கிள் மேக் பண்ணியிருக்குன்னா அது எந்த ஆக்சிஸ்க்கு ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கோ அந்த ஆக்சிஸில் அதோட ப்ரொஜெக்ஷன்ஸ், ஓகே, யூ கேன் கால் இட் as a cos. அண்ட் இந்த எக்ஸுக்கு பர்பண்டிகுலரான அனதர் பிளேனில் அதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் கேன் பி டேக்கன் as sin. ஓகே, ஸோ this how we can define the sin function or cos function. So if that's the case, now apply the same concepts here. அப்போ இங்கே sin A அப்படின்றது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பாருங்கள். ஜஸ்ட் இமேஜின் இந்த sin Aன்றது எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பாருங்கள். sin A is equal to, okay, and அப்போ sin Aன்றது opposite side which is equal to what? H. Adjacent hypotenuse இதோட வேல்யூ என்ன? B. ஓகே, ஸோ அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நான் கன்சிடர் பண்ணுறேன்னா ஆப்வியஸ்லி அதுக்கு நான் B அப்படின்றது ஓட B sin A ஓட, ஓகே, B ஓட vertical projections தான் I can call it as a H. ஸோ இதிலிருந்து I can write this. ஓகே, இப்போ sin A equal to H by B ன்னு சொல்லி எழுதிக்க முடியும். அண்ட் இப்போ now consider this triangle. ஓகே, நீங்கள் இப்போ இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுங்கள், இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுங்கள். What you may have, in that case I may have like sin B equal to opposite side என்ன? H, hypotenuse என்ன? A. ஓகே,
ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கிற முடியும்? h equal to a sin bன்னு எழுதிக்கிற முடியும். கரெக்ட்? ஸோ ரெண்டுமே h தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஐ கேன் ஈக்குவேட் திஸ் டூ. ஸோ இப்போ b sin a is equal to a sin b. இது எப்படி எழுதிக்கலாம்? sin a by small a equal to sin b by small b. We got some certain expressions out of it. So இது அப்படியே இருக்கட்டும், ரைட்? ஸோ இப்போ இன்னொரு எக்ஸ்பிரஷன்ஸும் we can develop from the same. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீன்ற லைன் இருக்கு இல்லையா, ரைட்? இந்த பீன்ற லைனுக்கு 90 டிகிரி ஆங்கிளில் ஒரு லைன், ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணி ஜஸ்ட் இமேஜின் கனெக்ட் that to the opposite side. Okay, so இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஆங்கிள் இட்ஸ் 90 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, we can see that very clearly. இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணலான்னு வந்து பாருங்கள். ஓகே, ஐ கேன் சே தட் இப்போ இந்த லைனோட லென்த்தை யூ கேன் டேக் இட் அஸ் எ h dash. ஓகே, அப்போ இந்த h dash நம்ம எப்படி எழுத முடியும்? இது ஒரு ட்ரையாங்கிள் ஐ கேன் கன்சிடர், ரைட்? அதாவது இந்த ட்ரையாங்கிள் லைக் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணுறீங்கன்னா, ஓகே, நமக்கு பி அப்படின்றதுல ஒரு சம் சார்டன் லென்த் வி ஹாவ். ஓகே, அண்ட் சி அப்படின்ற ஃபுல் லென்த்தும் கவர் ஆயிடுச்சு. அப்புறம் பட் ஹச் டேஷ் அப்படின்றது ஒரு லென்த் இருக்குது. ஸோ அப்போ பியில் ஏதோ சம் சார்டன் லென்த்து தான் கவர் ஆகுது, ஃபுல் லென்த்தும் கவர் ஆகலை, ரைட்? ஸோ அப்போ இந்த கேஸ் நம்ம ஹச் டேஷ் எப்படி எழுதலான்னு பாருங்கள். sin a is equal to ஆப்போசிட் சைடு என்ன? இந்த ட்ரையாங்கிளோட ஆப்போசிட் சைடுன்றது h dash அண்ட் ஹைபாட்னஸ் என்ன? இட்ஸ் a c. ஓகே, ஸோ we got some certain expressions. அண்ட் இந்த ட்ரையாங்கிளில் இப்போ சியை கன்சிடர் பண்ணுங்கள், ஆங்கிள் சியை கன்சிடர் பண்ணுங்கள், which means இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுங்கள். now consider this triangle. if you are considering the triangle, right, sin c can be written as what? sin c is equal to opposite side வந்து the same h dash and hypotenuse வந்து you may have hypotenuse is what? a. so you got some certain expressions now. இதில் இந்த h dash equate பண்ணலாம், right? h dash is equal to, from the first expressions the h dash can be written as c sin a. from the second expressions the h dash can be written as a sin c. அப்போ it should be the same because h dash in left hand side we have the same, so right hand side also should be the same. I can equate this. அப்போ c sin, okay, I can write the same as c sin a equal to a sin c. அப்போ sin a by a equal to sin c by c. you got some certain expressions out of it, right? நம்ம ஆல்ரெடி sin a by a தான் sin b by b க்கு ஈக்குவல்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ sin a by a-வை sin c by c க்கு ஈக்குவல்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ ஃப்ரம் which I can write what? I can literally write sin a by a equal to sin b by b equal to sin c by c. இந்த law தான் you can call it as a laws of sines. Okay, in the law we will be often using in mechanics, so it's better to have some ideas about it. So I hope that you can able to understand the whole derivation, right? The same way நம்ம laws of cosines னு சொல்லிட்டு ஒரு part இருக்கு, we can discuss that part also. laws of cosines, the laws of sines, laws of cosines, இது ரெண்டுமே it was developed from the triangles only. ஸோ ப்ரீவியஸ்லி இந்த டெஃபினேஷன்ஸ்லேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு லைனோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் அதோட காஸ் அண்ட் சைன் வேல்யூஸ். ஓகே, நான் இமேஜின் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதோட லென்த் ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இதோட லென்த்தை வந்து பின்னு வச்சுக்கோங்க. ஓகே, and in the side of the length you can imagine it as a c, and அப்போ இந்த ஆங்கிள் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம்னு வந்து பாருங்க, a க்கு ஆப்போசிட்
சைடில் கூட இந்த ரெண்டு சைடு கிடைப்பட்ட ஆங்கிள் கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கலாம். பி சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சைடில் இருக்க இடைப்பட்ட ஆங்கிள் இன்க்ளூட் ஆங்கிளை பி கேபிட்டல் பின்னு வச்சுக்கலாம். சிக்கு ஆப்போசிட்டில் கூட இந்த ஆங்கிளை we can call it as a C. ஓகே, இந்த மாதிரி ஒரு 3 sides of the triangle இருக்குது. ஒவ்வொன்றும் வேறு வேறு லென்த், மூணுக்கு ஒவ்வொரு சைடுக்கும் இடைப்பட்ட அந்த இன்க்ளூடட் ஆங்கிளும் டிஃப்ரெண்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த ஏபி அப்படின்ற இந்த சைட் லென்த்து தெரியும்னா யூ கேன் ஏபிள் டு கெட் த சி லென்த் பை யூஸிங் by make use of the triangle rule of vector addition. In other words of saying the same is நீங்கள் பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறது மூலமாகவே சி சைடோட லென்த்தை யூ கேன் ஏபிள் டு கெட். அப்போ இது எப்படி கெட் பண்ண முடியும்னு பாருங்கள். ஓகே, யூ கேன் see that very clearly. இந்த லைன் நான் இமேஜினரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, and you can see that very clearly இந்த ஆங்கிள் என்ன, இட்ஸ் a C, right? அப்போ இந்த ஆங்கிள் என்ன இருக்கும், இட்ஸ் a 180 minus C. I can say that because total angle, okay, இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள total angle it's a 180, right? ஸோ அப்போ 180ல் C சப்ட்ராக்ட் ஆனது போக ரிமைனிங் ஆங்கிள் 180 minus C. I can say that அப்போ இந்த ஆங்கிள்ன்றது இட்ஸ் 180 minus C. அப்போ பியோட ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆன் தட் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, அப்போ பியோட இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன வரும், பியோட இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ், ஓகே, இந்த லென்த் இட் கேன் பி கால்ட் அஸ் B cos 180 minus C. அண்ட் இந்த லென்த் நம்ம எப்படி என்ன ரெப்ரசன்ட் பண்ணலாம், the B ஓட projections on the vertical plane. Since the B is making angle with x axis alone, so obviously இதோட projections on the y axis can be called as B sin 180 minus C. Okay, I can write the same. இப்போ நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு, ரைட்? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட பேஸ் லென்த் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் லென்த், the base length is equal to A plus B cos 180 minus C, and height of the triangle, height of the right angle triangle is equal to B sin 180 minus C. அப்போ இது இப்போ நான் பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா what I may have, so C squared is equal to base length square plus height square, right? Base length square plus height square, and if I use that, right, what I may have then, இப்போது இந்த cos 180 minus C இதை எப்படி எழுதிக்கலாம்னா, you know that cos value, காசோட 180 minus theta, it can be written as minus of cos theta. ஸோ அப்போ அதே மாதிரி A plus cos 180 minus C நம்ம எப்படி எழுதிக்கலாம், we can write the same as A minus B cos C எழுதிக்கலாம். Okay, that's what I can write. Okay, and the same way இந்த B sin 180 minus C இருக்கு இல்லையா, right? இந்த B sin 180 minus C எப்படி எழுதிக்கலாம்னா, you know that sin 180 minus theta can be approximately considered as sin theta. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், B sin Cனே எழுதிக்கலாம். sin 180 minus thetaவை நம்ம sin thetaனே எழுதிக்கலாம். ஸோ அப்போ this function B sin 180 minus C can be written as B sin C literally. அப்போது இது எப்படி எழுதிக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா C squared is equal to what, then final expressions can be written as C squared is equal to base length square ன்னு பார்த்தீங்கன்னா it's A minus B cos capital C whole squared plus B sin C whole squared, which is equal to what, இது A minus B power squared இருக்கு. So A squared plus B squared minus 2AB cos C plus B squared sin squared C. Now sum this. அப்போ இதையும் நீங்கள் sum பண்ணுறீங்கன்னா, right, what you may have, so இதை B squared காமன் எடுத்தீங்கனாலே you may have like sin squared C plus cos squared C
and minus 2ab cos c ன்னு சொல்லிட்டு வரும். I can call that quantity a squared plus b squared because sin squared plus cos squared c equal to 1. Okay, minus 2ab cos c. Now c squared, you can able to get the c squared from these expressions. This I can call it as a loss of cosines ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். The similar way, right? You can able to get all the remaining sides also in terms of the other sides angle. So இந்த மாதிரி express பண்ணக்கூடியது தான் you can call it as a loss of cosines. Okay, நீங்கள் ஒவ்வொரு சைடுக்கும் அதே மாதிரி perpendicular ஒரு imaginary line கன்சிடர் பண்ணிக்கோங்க. You can apply this similar kind of logic. If you do that, okay, you can get the a squared from c squared plus b squared in the following way. The same way you can also get the b squared also. This I can call this a loss of cosines ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். Is it possible for you to imagine? எப்படின்னா c சைடை கெட் பண்ணணும் இங்கே. அதே மாதிரி I can draw some perpendicular line to the c. அதிலிருந்து I can able to get the a values and b values as well. Okay, it's not a complicated thing. I hope that you can able to understand this. For example, இதை கன்சிடர் பண்ணுங்க. You can consider this case. இந்த சிக்கு ஒரு perpendicular line நான் ட்ரா பண்ணி ஆப்போசிட் கூடிய பாயிண்டோட ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, now you know very clearly எனக்கு இப்போது if you want to get the a, right, a ஓட லென்த் எனக்கு வேணும்னா, right, I can consider this triangle. இந்த triangle நான் கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு பிதாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு பிதாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி I should be knowing that value, right? இப்போ பியோட இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன வரும்? b cos a வரும். இது வரை உள்ள இந்த லென்த் வந்து இட்ஸ் b cos a, கரெக்ட்? ஸோ அப்போ சியிலேருந்து அந்த லென்த்தை கழிக்கணும் நம்ம. அப்போ c மைனஸ் b cos a தான் இந்த லென்த்து. ஓகே, அண்ட் பியோட வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன்ஸ், ஓகே, பியோட வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன்ஸ் இது என்ன வரும்? b sin a வரும், கரெக்ட்? அதாவது இந்த லைனோட லென்த் வந்து b sin a வரும். Now we got the two sides. Okay, இதிலேருந்து now if you apply that Pythagoras theorem, like c minus b cos a whole squared plus b sin a whole squared, that summation is equal to a squared அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கிடைக்கும். இதிலிருந்து தான் we got these expressions. இப்போ நீங்கள் இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட்? if you are considering this triangle, okay, இந்த ட்ரையாங்கிளிருந்து, okay, and you can able to get these expressions. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் you can call it as a loss of cosines ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். So we'll be using this loss of cosines in mechanics more often. So it's better to have some clear-cut ideas about it. Okay, and generally in addition to this vector addition, there's one more thing we have to discuss. We can call them as a vector subtraction. இப்போ இமேஜின் பண்ணுங்க, ஓகே, இது வந்து ஒரு வெக்டர்ஸ்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. a வெக்டர், இது b வெக்டர். இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு அப்போ ரிசல்டன் வெக்டர் எப்படி இருக்கும்? திஸ் இஸ் த க்ளோசிங் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். க்ளோசிங் சைடில் ஆப்போசிட் சென்ஸில் த ரிசல்டன் வில் பி பாயிண்டட், ரைட்? தென் ஐ கேன் சே தட் r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர். ஐ கேன் சே தட், ரைட்? இப்போது எனக்கு a ப்ளஸ் b வேணாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சப்ட்ராக்ட் த a மைனஸ் b. அப்போ a மைனஸ் b எப்படி கெட் பண்ணுறது? வெக்டர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ என்ன மாதிரியான ஐடியாஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஸோ ஈஸி டு சப்ட்ராக்ட் வெக்டர்ஸ். இப்போது a மைனஸ் b வெக்டர் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்க, அதுதான் என்னோடய ரிசல்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி எழுத முடியும்? a வெக்டர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் b வெக்டர்னு எழுத முடியும் இல்லையா, ரைட்? ஸோ த சேம் கைண்ட் ஆஃப் ஐடியாஸ் ஒன்லி we are going to use. அப்போ a வெக்டரோட நான் மைனஸ் ஆஃப் b வெக்டரை நான் ஆட் பண்ணனா ஐ கேன் கெட் த a மைனஸ் b வெக்டர். அப்போ ரெண்டு வெக்டர்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணணும்னா அதில் செகண்ட் வெக்டரோட நான் மைனஸ் ஒன்னை மல்டிப்ளை பண்ணி அதோட டைரக்ஷனை நான் இன்வெர்ட் பண்ணி ஐ ஷுட் ஆட் தட் டு த ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ இந்த கேஸ் இது b வெக்டர்,
b வெக்டரோட you know that ஒரு வெக்டர் b வெக்டர்ன்ற ஒரு வெக்டர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த b வெக்டரோட நான் -1 மல்டிப்ளை பண்ணுறேன்னா ரைட், there will be no change in its length, but its direction will be inverted by 180 degree. இப்படி மாறிடும். Can you see that? ஸோ அதே தான் இங்கே நடக்கும். அப்போ a வெக்டர் என்ன b வெக்டரோட -1 மல்டிப்ளை பண்ணுறேன்னா அதோட டைரக்ஷன் மட்டும் இன்வெர்ட் ஆயிரும். there will be no change in its length. அப்போ இது a வெக்டர், இது -b வெக்டர், இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோன்னா which means I had to add it. ஸோ அப்போ a வெக்டர் ப்ளஸ் ஆஃப் -b வெக்டர் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன்னா ரிசல்டன் வேணும்னா I should complete the triangle. இந்த ட்ரையாங்கிளோட க்ளோசிங் சைடில் ஆப்போசிட் சென்ஸில் தான் the resultant will be pointed. அப்போ r vector equal to a vector minus b vector. This is how you can able to get the this is how you can able to subtract the two vectors. Okay. And vectors பொறுத்த வரைக்கும் we can perform various operations on that. இப்போ a வெக்டர்னு ஒரு வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க ரைட். அண்ட் இந்த வெக்டரை நான் ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ரைட், ஜஸ்ட் இமேஜின் இங்கே 2ன்றது இட்ஸ் ஸ்கேலர். ஓகே, ஏதோ ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணுறேன்னா அண்ட் ஆட்டோமேட்டிக்லி அதோட லென்த் என்ன ஆகும்னா ஓகே ஒரிஜினல் லென்த் மாதிரி ட்வைஸ் டைம்ஸ் ஆயிரும். அப்போ a வெக்டரோட லென்த் என்னவோ அந்த லென்த் மாதிரி இது 2 டைம்ஸ் இதோட லென்த் இருக்கலாம். ஸோ அப்போ ஒரு ஃபோர்ஸோ ஆர் எனி வெக்டர்ஸை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. எனி வெக்டர்ஸை இஃப் யூஆர் மல்டிப்ளைங் வித் எனி கைண்ட் ஆஃப் ஸ்கேலர் யூ கேன் ஏபிள் டு மேக்னிஃபை தட் வெக்டர் ஆர் யூ கேன் ஏபிள் டு ஷ்ரிங்க் தட் வெக்டர் அஸ் வெல். இப்போ இதே a வெக்டரை ரைட், இதே a வெக்டரை இஃப் ஐ மல்டிப்ளை வித் ஓகே if I multiply with 1/2 a vector means just imagine 1/2 a vector. ஓகே, நான் the same a vector தான் ரைட், அது முன்னாடி நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ லென்த் 2 டைம்ஸ் ஆகுது, முன்னாடி 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ லென்த் ஆஃப் மாறுது. அப்போ லென்த் ஒரு வெக்டரோட லென்த்தை ஐ கேன் ஏபிள் டு enlarge ஆர் ஐ கேன் ஏபிள் டு shrink by multiplying that vector with some scalar. இப்போ அதே வெக்டர்ஸை நான் -1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா ஓகே a வெக்டர், இந்த a வெக்டரை நான் -1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா and what I may have the vector with the same length but its direction will be inverted. Okay, and I can define one more thing also. இப்போ ஒரு வெக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, just imagine இப்போ a வெக்டர்னு ஒரு வெக்டர் இருக்கு. இந்த a வெக்டரை ரைட் அண்ட் அதோட மேக்னிடியூட் மீன்ஸ் அதோட லென்த்தால் நான் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது 10 நியூட்டன் ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்க. இங்கே 10 நியூட்டன் 10ன்றது தான் மேக்னிடியூட், ஐ கேன் சே தட் ரைட். இப்போ இந்த 10ஆல் இதோட டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா வாட் வுட் ஹேப்பன், விச் மீன்ஸ் ஒரு வெக்டரை ஓகே ஒரு வெக்டரை அதோட மேக்னிடியூடால் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது a வெக்டரை இஃப் யூ ஆர் டிவைடிங் பை மாடுலஸ் ஆஃப் a ஓகே யூ மே ஹாவ் வாட் யூனிட் வெக்டர். ஸோ விச் மீன்ஸ் இப்போ a வெக்டர்ன்ற ஒரு வெக்டரை அதோட மேக்னிடியூடெல்லாம் டிவைட் பண்ண பின்னாடி ஃபைனலாக கிடைக்கக்கூடிய வெக்டர் we can call it as a unit vector. The unit vector may have the unit length along the direction. Okay, நம்ம generally in physics நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா அப்போ generally any vector a vector can be written as what, the magnitude of the vector times the unit vector. இப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும் இல்லையா ரைட். ஸோ இப்படி தான் நம்ம எல்லா வெக்டர்ஸுமே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். Generally in physics we'll be defining that position vector more often. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பொசிஷன் வெக்டரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஓகே, இது வந்து ஒய் ஆக்சிஸ், இங்கே வந்து ஒரு 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 ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆர்ஜின் நமக்கு வேணும்னா ரைட் ஐ ஹாவ் டு கனெக்ட் தட் ஆப்ஜெக்ட் டு த ஆர்ஜின் த்ரூ த இமேஜினரி லைன் and that line can be called as the position vector. And in the position vector right, so நமக்கு இப்போ position vector தெரியும் ஓகே, அண்ட் இதை நம்ம எப்படி நம்ம பிரேக் பண்ண எழுத முடியும்னு வந்து பாருங்கள். ஜஸ்ட் இமேஜின் அப்போ இந்த பாயிண்ட் இந்த ஆப்ஜெக்டோட கோஆர்டினேட்ஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா யூ கேன் சே தட் இட் இஸ் ஹேவிங் சம் எக்ஸ் கோஆர்டினேட், இட் இஸ் ஹேவிங் சம் ஒய் கோஆர்டினேட் ரைட். அப்போது இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் இந்த பொசிஷன் வெக்டரோட ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ்.
இந்த position vector projections on the x-axis can be called as, இதோட magnitude என்ன இருக்கும் அப்போ x இருக்கு, correct? இதோட magnitude என்ன இருக்கும் அப்போ y இருக்கு. And literally I can say that எனக்கு x directionல ஒரு 1 magnitude உள்ள ஒரு unit vector I can define, I can call it as a I cap. இந்த I cap ஓட x multiply பண்றேன், x ன்றது ஒரு magnitude, இந்த x ன்ற magnitude ஓட அந்த I cap ஓட multiply பண்றப்போ I may have what? I may have a larger vector x I cap. Can you see that? The same way எனக்கு இந்த directionல, right, அதாவது y directionல I can define a vector with unit length, I can call it as a unit vector. So for example in the direction, right, I can choose a vector with unit length, I can choose to call them as unit vector j cap. இந்த j cap ஓட நான் y multiply பண்றேன்னா I may have what? I may have இந்த j cap ன்ற இந்த unit vector ஓட y ன்ற magnitude multiply பண்றப்போ it becomes enlarged, so it becomes a yj. அப்ப literally now you got the way to express the r vector. அப்ப இந்த r vector எப்படி எழுத முடியும்? R vector is the resultant. You can able to get that resultant by adding these two individual vectors x I cap plus y j cap. அப்போ this is how you can able to represent any vector quantities. So அப்ப any vector quantities you can break that into the components of it, along the x, along the y, அந்த மாதிரி காம்பனன்ட்ஸாக பிரேக் பண்ணி எழுத முடியும். இப்படி பிரேக் பண்ணி எழுதக்கூடியது தான் you can call it as a resolutions of the vector. அப்போ இந்த r வெக்டரோட x காம்பனன்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a x I cap அண்ட் அதோட y காம்பனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a y j cap. இந்த ரெண்டு காம்பனன்ட்ஸையும் நான் சம் பண்ணுறப்போ I may have the final vector. If you are talking about the same in 3 dimension, we may have the z component as well. Okay. So in the r vector ஓட magnitude நமக்கு வேணும்னா, right, I can able to get that magnitude. Okay, இப்போ இந்த r ஓட length, which means magnitude ன்றது r ஓட length, இந்த r ஓட length எனக்கு வேணும்னா, right, how can I get? I can use that Pythagoras theorem, right? So x squared plus y squared is equal to the magnitude of the r, I can say that. Okay, the same way and எனக்கு இந்த r vector, r ன்ற இந்த position vector x axis க்கு எவ்வளவு angle make பண்ணுதுன்ற இந்த angle எனக்கு வேணும்னா, right, so I can write the same as tan theta is equal to opposite side is y and adjacent side is x. So literally this is how we can able to represent any vectors. So these are the things, these are the some important things that you should be very familiar with regarding the vectors.